செய்ய? எல்லா கலரும் அழகா இருக்கு. எந்த கலர் எடுக்கிறதுனே தெரியலையே. இது எங்க போனவ? இப்போ அந்த எல்லோ கலர் ட்ரெஸ் எடுத்து போடியும். இது நம்மளுக்கு அழகா இருக்கும். இந்த எல்லோ கலரு அழகா இருக்கு. ஆனா வீட்டில் ஒரு ராட்சசி இருக்கு. அவளுக்கு என்ன எடுக்க? அவளுக்கு என்ன எடுக்கணும்? இந்த பிங்க் சரி வருமா? ஆஹா, இந்த பிங்க் சரியே வராது. பிங்க்குக்கும் அவளுக்கும் ரொம்ப தூரம். பிங்க் எவ்வளோ அழகா இருக்கும், அவ எவ்வளோ அசிங்கமா இருப்பா. யாரு ஏன் பின்னாடி நின்றுட்டு விசில் அடிக்காவ? என்ன தைரியம் இருக்கும்? நம்ம திரும்பியே பார்க்க கூடாது. அவளுக்கு விசிலே அடிக்க தெரியாதே. பாவி பயனுங்க, ஒரு இடத்துல விட மாட்டானுங்க. நம்ம திரும்பியே பார்க்க கூடாது. திரும்பி பார்க்க கூடாது. இவனுங்கெல்லாம் போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கணும். என்ன தைரியம் இருக்கும்? இங்க நின்ன வேலைக்கு ஆகாது. நம்ம அந்த ஆளை போவோம். இது என்ன அழகா இருக்கு. இந்த டாப் நம்மளுக்கு நல்லா இருக்கும். அந்த ஒரு லைன் கலர் ஒன்று, இது ஒரு டாப்பு, அப்புறம் ஜீன்ஸ் ஒன்று எடுப்போம். அவையும் நான் ஜீன்ஸ் போட்டது பார்த்ததே இல்லைல்ல. இன்னைக்கு வெளியே கூட்டிட்டு போவோம். ஜீன்ஸு இந்த டாப்பு போட்டுட்டு அழகா வெளியே போவோம். என்ன செய்ய, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஜீன்ஸு ஃப்ராக்கு அது இதுன்னு போட்டுட்டு அலைஞ்சோம். இன்னைக்கு ஒரே பேண்ட்டு சட்டை போட்டுட்டு அலைய வேண்டியதாக இருக்கு. இன்னைக்கு அவையில சர்ப்ரைஸ் பண்ணுவோம். இன்னைக்கு ஒரு ஜீன்ஸ் பேண்ட் எடுப்போம். என்ன செய்ய, சைஸ் அதிகமாக இருக்குமோ? வேண்டாம், ட்ரையல் ரூம் போய் போட்டு பார்த்துருவோம். தெரியுது, கீழே மெட்டி தெரியுது. இப்போ என்ன செய்ய? ஒன்றுமே புரியலையே. இவனை பார்க்கலாமா வேணாமா? பார்த்தா ஏதாச்சும் சொல்லுவோம், அப்புறம் சங்கட்டமாகும். இங்கே எல்லாரும் இருக்காவ. இப்போ என்ன செய்ய? அப்படியே போவோம். அவன் என்னதான் பண்ணான்னு பார்ப்போம். இவன் எப்போ வருவான்னு தெரியல. பில்லை வேற போடணும். பர்ச்சேஸும் பண்ணியாச்சு. அட பாவி, இப்ப கைய மேல வச்சுட்டானே. இப்ப என்ன செய்ய? ஓங்கி ஒரு அறை விடணும். யார்கிட்ட யாருன்னு கை வைக்க? நீங்களா? ஏங்க சொல்லாம வந்துட்டீங்க. ஏங்க நீங்கன்னு தெரியாம அடிச்சிட்டீங்க. தூக்கி விடுமா. மழையில நினைச்சு அங்கே விழுந்தாச்சு. இந்த ஷாப்பிங் இங்கே விழுந்தாச்சு. உன்னால நீ எங்கெங்கெல்லாம் விழுகணுமோ தெரியல. ஏங்க சரியா இருக்காங்க? இல்ல, கொஞ்சம் தூரம் போனா கவலைக்கிடமாயிரும். வா, கூட்டிட்டு போ. ஏங்க கோவப்படாதீங்க, தெரியாம அடிச்சிட்டீங்க. அம்மா, நீ பேசாம தூக்கி விடுமா. சரிங்க. இவரை கூடலாம் ஷாப்பிங் வரணும் தலைவிதி. என்ன செய்ய? ஏங்க ஏங்க என்ன நடந்ததுன்னு கேளுங்களா? உன் மூஞ்சிலே முடிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏங்க நான் சொல்லியதை கேளுங்களா? என்ன நடந்தாலும் ஆனா இப்படி யாராச்சும் பண்ணுவாங்கள உலகத்துல? எந்த பொண்ணாவது இப்படி எட்டி உதைப்பாவளா? ஏங்க நான் சொல்லியதை கேளுங்க. வேணும்னே எட்டி உதைக்கல. சொல்றத கேக்குறீங்களா இல்லையா? உடனே நீலி கண்ணீரை வடிச்சிருவா. எங்க இருந்தா அந்த கண்ணீரை வச்சிருப்பாளோ தெரியல, அடக்கி அடக்கி உடனே தண்ணி மாதிரி ஊத்திடுவா. தண்ணி கூட பைப்ல வர மாட்டேங்குது. ஆனா இவ கண்ணில அப்படியே போர் போரா வலியுது.
வாமா போவோம். மாமா எப்படி இருக்கிய? யுவனா வா வா வா. நீ என்ன இந்த பக்கம்? நான் அப்பவே வந்துட்டேன். அப்படியா? நான் பார்க்கவே இல்லையா? ஆ நீங்களும் பார்க்கல, எங்க அக்காவும் பார்க்கல. சரி வா, ஏதாச்சும் சாப்பிடுவோம். என்ன மாமா, ஷாப்பிங்லாம் பயங்கரமா இருக்கே. ஆ உங்க அக்காவால எல்லாமே நல்லா இருக்கும், பயங்கரமாவும் இருக்கும். அடித்தடியில தூள் கலப்பிடும் உங்க அக்கா. ஆமா, நான் சொல்லுது நீங்க கேளுங்களா. எனக்கு எல்லாம் தெரியும், நடந்ததெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். நானே எங்கள் அக்காவை பார்த்தேன் மாமா. இவன் என்ன இங்கே இருக்கான்னு சொல்லி உள்ளே வந்தேன். உள்ளே வந்து அவள் ட்ரெஸ்ஸு பார்த்துக்கிட்டு இருந்தாளா, சரி ஆர்வமாக பார்த்துட்டு இருக்காளுன்னு சொல்லி விசில் அடிப்போன்னு விசில் அடித்தேன். திரும்பி பார்க்கவே இல்லை, போயிட்டா. அங்கே போய் ஒரு விசில் அடித்தேன், அங்கேயும் திரும்பி பார்க்கல. அப்புறம் நான் வந்துட்டேன். என்ன செய்யறதுன்னு தெரியாமல் சரி பார்ப்போம் இங்கே நின்றுட்டு என்ன தான் செய்வான்னு அப்படின்னு பார்த்தா நீங்கள் வந்துட்டீங்களா. அப்புறம் நீங்கள் தொட்டதையுமே நானும் நினச்சிட்டா போல இருக்கு. அடியெல்லாம் பலமாக அடிச்சிட்டா போல இருக்கே. எம்மா எங்கள் அக்காட்ட அடி வாங்கினது இன்னைக்கு தான் நான் பார்க்குறேன் மாமா உங்களைய. ஓ, எல்லாத்துக்கும் காரணம் நீதானா? வேற யாரோ நினச்சிட்டு உன்னையும் நினச்சி என்ன அடிச்சிட்டாவ. விசில் அடிக்கிறது யாருன்னு திரும்பி பார்க்காம அவ பாட்டு போயிட்டாவ. என்ன பிள்ளையோ தெரியலப்பா சாமி. திரும்பி பார்க்கலாம்ல, பார்க்கவே இல்லை மாமா. அவ பாட்டுக்கு போறா. இப்போ வருவால, நீங்க கேளுங்களா. ஏய் அம்மா, எனக்கு பயமா இருக்கே. இவ்வளோ இதெல்லாம் நடந்தது எனக்கு தெரியாது. என்ன அடிச்சிட்டோன்னு நான் கோவப்பட்டுட்டேன். அவள்கிட்ட நான் பேசவே இல்லை. பில்லிங் போட்டு வான்னு சொல்லிட்டு வந்துட்டேன் வெளியே. இப்போ என்ன செய்ய?